Hello students, welcome to Trade Rich Academy. And இந்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட் கைட் ஆஃப் ட்ரேடிங் வியூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல இருந்து என்னோட பர்சனல் வாட்ச் லிஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் ஏகப்பட்ட என்னென்ன விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும் இந்த வீடியோவில். ரைட், ஃபர்ஸ்ட் சிம்பிளான டூல் வந்து கிராஸ் ஹேர் தான். இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டாட்டட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து கிராஸ் ஹேர்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட ரைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கான ப்ரைஸஸும் வந்து தெரியும், அண்ட் இதுக்கான கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான டேட்டும் ஒன் பை ஒன்னாக தெரியும். ஸோ கிராஸ் ஹேர் வந்து எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக ஒரு இடத்த வந்து ஷோ பண்ணுறதுக்காக நமக்கு ரொம்ப சிம்பிளாக யூஸ் ஆகுது. இந்த கிராஸ் ஹேர் வேணாம் அப்படின்னா இந்த டாட்டும் எடுத்துக்கலாம், இந்த ஏரோவும் எடுத்துக்கலாம். ஓகே, பட் இது வந்து கிராஸ் ஹேர் காட்டாது, பட் கண்டென்ட் என்னன்றது காட்டுது. ஓகே, நம்ம வந்து கிராஸ் ஹேர் எடுத்துப்போம். அண்ட் இந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதெல்லாம் இதில் யூஸ் ஆகும்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் ஆகும், ஏரோ சம்டைம்ஸ் யூஸ் ஆகும், ரே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, பட் என்னென்ன விஷயன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல் ரே, இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபேவரட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அண்ட் இதுக்கான ஷார்ட்கட்ஸும் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலும் நீங்கள் சைடில் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணணும், கிளிக் பண்ணி இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி ஆல்ட் டி கொடுத்துட்டேன், இங்கே ஆரம்பிச்சு இந்த ட்ரெண்ட் லைன் டூல் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கலர் காட்டுதா, இது வந்து நம்ம எல்லோ கலரு. இதையும் கிளிக் பண்ணி நம்ம எந்த கலர் வேணும், எல்லோவும் வைக்கலாம், ஆரஞ்சும் வைக்கலாம். புரியுதுங்களா? தெரியுதா? ரைட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். தென் ட்ரெண்ட் லைன் இப்படி தான் ட்ரா பண்ணும். ஏரோ ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எக்ஸாக்டாக மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஏரோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடக்குது, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இந்த ரே யூஸ் பண்ணி காட்டுறேன். ரே அப்படின்னா ட்ரெண்ட் லைன் தான், பட் ட்ரெண்ட் லைன்லேயே பாருங்கள் ஒரு எக்ஸ்டெண்டட் டு ரைட் மாதிரி கண்டினியூஸாக அப்படியே ஃப்ளோ ஆகுது. இதுக்கு எண்டிங் பாயிண்ட்டுன்ற ஒன்றே கிடையாது இந்த ரேக்கெலாம். புரியுதுங்களா? அதுதான் ரே. நம்ம மோஸ்ட்லி இதை அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எடுத்துருங்க. அடுத்து ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் மெயினாக இந்த ஹரிசாண்டல் லைன் யூஸ் ஆகும். இதுக்கு வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்ற பதில் ஆல்ட் ஹெச் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கர்சரை வச்சுட்டு ஆல்ட் ஹெச் கொடுத்தாலும் வந்துடும். ஓகே, அடுத்து ஹரிசாண்டல் ரே. இங்கே கிளிக் பண்ணி இங்கேருந்து ஒரு எண்டே இல்லாத ஒரு ரே ஃபார்ம் ஆகும். ட்ரெண்ட் லைன்லேயும் ஒரு ரே பார்த்தோம், ஹரிசாண்டல் லைன்லேயும் ஒரு ரே இருக்குது. ஓகே, வெர்டிக்கல் லைன் கிராஸ் லைன்லாம் அந்தளவுக்கு நமக்கு யூஸ் இல்லை. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரொம்ப ட்ராயிங்ஸ் கொடுத்துட்றேன். இது வந்து ப்ரஷ்ஷு. ப்ரஷ் வந்து நம்ம சப்போஸ் இது வந்து ட்ரா பண்ணி காட்டணும் அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கெலாம் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது ஹைலைட்டர். ஹைலைட்டர் உங்களுக்கு தெரியுங்களா? ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணிப்பீங்களா? ஒரு இடத்த வந்து இம்பார்ட்டண்ட்டான இடத்த ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு தான். தென் ரெக்டாங்கிள்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஜோன்ஸ் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அப்புறம் ஏதாவது கேப் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதை இது பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் ஏகப்பட்ட. அப்புறம் வந்து கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸோட நேம் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இது என்ன டைப் ஆஃப் கேண்டில்? இந்த ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ரெக்டாங்கிளே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்டைலில் வந்து எக்ஸ்டெண்டட் டு ரைட்டு, எக்ஸ்டெண்டட் லெஃப்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்டெண்ட் ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா
ரைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதேமாதிரி எக்ஸ்டெண்ட் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதே ஃபீச்சர் வந்து ட்ரெண்ட் லைன்ஸ்லேயும் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இன்டீரியர் ஷேட்ஸு டெக்ஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கெலாம் வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். தென் பாத்துனா என்னென்னா, பாத்துனா நார்மலாக ஃபுட் பாத்துனா என்ன, நடைபாதைன்னு சொல்லுவாங்க. அந்த பாதையை வந்து மார்க் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த பாத் யூஸ். ஓகே, மார்க்கெட் எப்படி எந்த பாதையில் போயிருக்கு அதுதான் வந்து இந்த பாத். ஓகேங்களா, ரைட். ட்ராயிங்ஸ் அடுத்து இந்த ஆர்க்லாம் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த இப்போது இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கெலாம் வந்து இந்த பாத் வந்து மார்க் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, மற்ற இதில் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து இதில் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் தனியாகவும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஏரோ எது ட்ரா பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் இது ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்டைல்னு எப்படி இருக்கும், இதை வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே 1 வீக் டைம் ஃப்ரேம் பாருங்கள், இங்கே டெக்ஸ்ட் வந்துருச்சா. இதை வந்து நம்ம போல்டு, அப்புறம் எந்த இடத்துல இருக்கணும், மிடில் இருக்கணும், சென்டரில் இருக்கணுமா, லெஃப்டில் இருக்கணுமா, எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சேம் இதே வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா டச் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது வந்து வீக்லி சப்போர்ட், மிடில், வீக்லி சப்போர்ட் காட்டுதா. இந்த மாதிரியே இது பண்ணலாம். ஓகே, ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருங்க, அதாவது அலசிடுங்க ஃபுல்லாக. ஓகேங்களா, இதில் மோஸ்ட்லி நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் எதுவும் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன்னா, இப்போ ஒரு பை என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் ஒரு பை என்ட்ரி எடுக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த ஹை வர போகுது, இதுதான் என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு செட் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இது கேப்சர் பண்ண போகிறோன்றதை மார்க் பண்ணுறதுக்காக இந்த லாங் பொசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் வந்து ஒரு செல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு செல் அடிக்கிறோம்னா இதில் வந்து எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், எவ்வளோ ரிவார்டு இது பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து இதில் இருக்கும், எவ்வளோ பாயிண்ட்ஸு, எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கேப்சர் பண்ணுறோன்றத இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டூல் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐகான்ஸ். நீங்கள் வந்து ஐகான்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கும் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணலாம். எல்லா ஐகான்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பிஃபோர் மார்க்கெட் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் நம்ம என்ட்ரி போயிட்டு இருக்கும்போது இது எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஓகே, ஓகே, ரைட். மெஷர் பாருங்க எவ்வளோ வால்யூம் வந்து இதில் ட்ரேட் ஆகிருக்கு எல்லாமே வந்து இந்த மெஷர் டூலில் வந்து காட்டும். பட் மெஷரும் அந்தளவுக்கு தேவை கிடையாது. அடுத்து வந்து இப்போ ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் இந்த ஜூம் யூஸ் பண்ணி ஜூம் இன் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டை மட்டும் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். தென் இன்னும் ஜூம் பண்ணுமா,
இன்னும் ஜூம் பண்ணணுமா? இன்னும் ஜூம் பண்ணணுமா? புரியுதுங்களா? இது வந்து லாக் ஆல் டிராயிங் டூல்ஸ் அப்படின்னா இப்போ எதையுமே வந்து மூவ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இது எதுவுமே வந்து ட்ரா பண்ணது எதுவுமே மூவ் பண்ண முடியாது. லாக் பண்ணிட்டோம்னா அது அன்லாக்ல இருந்துச்சுன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் டிராயிங்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டூல்ஸாக காட்டுறேன், எல்லாத்தையும் ஃபேவரட்ஸில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த டைம் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி என்ன கோடு மாரி வந்திருக்கு அப்படின்லாம் வந்து பேனிக் ஆக வேண்டாம். சைடில் இந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணால் போதும். அப்புறம் நடுவில் கிளிக் பண்ணி அதை எடுத்துட்டு ப்ரைஸை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணோம். தென் ஒரு பிக்சர் எப்படி ஜூம் இன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம பிக்சரை ஜூம் பண்ணுற மாதிரி பண்ணணும். தென் ப்ரைஸில் மறுபடியும் வச்சுட்டு பண்ணணும். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து ஒரு டைம் ஃப்ரேம்லேருந்து இன்னொரு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அப்போ தான் இருக்கக்கூடாது. கிளிக் பண்ணி இது பண்ணணும். ஓகேங்களா? இதில் டைம் ஃப்ரேம்ஸும் நீங்கள் ஃபேவரட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம்லாம் வந்து இது பண்ணலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும், லோவர் டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? தென் இந்த கலர்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஒயிட் வந்து க்ரீனு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து ப்ளூவில் இருக்கும். நான் மாற்றி வச்சுருக்கேன். ஏன் இதை மாற்றினோன்னா, பேசிக் சைக்காலஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. கலர்ஸ் வந்து ரெட் கலர் வந்து நம்மளை டேஞ்சர்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து இது பண்ணியிருக்கிறதால கலர்ஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு இந்த கலர்ஸ் 2 கலருமே தேவையே கிடையாதுட்டு நான் ஹாலோக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபில்லாக இருக்கிறது வந்து கீழே போகிறது, இந்த எம்டியாக இருக்கிறது வந்து மேலே போகிறது அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? இதுலேயே வந்து காலம்ஸ் வைக்கலாம், லைன் வைக்கலாம், இது ஏரியான் இருக்குது, இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளுடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அதாவது என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை இண்டிகேட்டர்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஆனால் ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மக்களும் இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் மக்கள் இண்டிகேட்டர்ஸை நம்பி ட்ரேட் பண்ணுற மக்களும் இருக்காங்க. 2 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே. அண்டு நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டரோ இல்லை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை மினிமம் 100 ட்ரேட்ஸ், எந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாலும், இதில் ஏகப்பட்ட இண்டிகேட்டர் இருக்கும். நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் மினிமம் 100 டெமோ ட்ரேட் நீங்கள் எடுத்து அதில் அப் டு 65-70 ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுத்துச்சுன்னா அது ஒரு நல்ல இண்டிகேட்டர். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் செக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் அலர்ட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்னென்னா பாயிண்ட்ஸ் வந்து இப்போது மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி இங்கே ஆட் அலர்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பீப் சவுண்டோ இல்லை ஏதோ ஒரு அலாரம் சவுண்ட் மாரிலாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ், இதில் போய் நோட்டிஃபை ஆன ஆப், ஷோ பாப்அப், இல்லை மெயில் அனுப்பணுமா, ப்ளே சவுண்டா, என்ன சவுண்டு, அது எல்லாத்தையும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிப்ளைன்றது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த அளவுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிவிட்டு தென் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சப்போர்ட்லேருந்து டச் ஆகி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு, ஒரு ரிவர்சல். நீங்கள் ரேண்டமாக எடுத்து இதை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்றதெல்லாம் இந்த ரிப்ளை ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு தெரியும்.
தென் இந்த டூல் வந்து குயிக் ஆக்சஸ் பண்ணுற டூல் மாரி இது. ஓகேங்களா? ரைட். இங்கே வந்து லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லே அவுட்டில் 2 இதெல்லாம் வச்சுக்கலாம். பட் என்னன்னா ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வர வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? ரைட். இதில் ஏகப்பட்டது 4, 5, 6, 8, 10 இருந்தால் எல்லாமே வச்சுக்கலாம். பட் 2 போதுமானது. ஒரு சைட் நிஃப்டி, ஒரு சைட் பேங்க் நிஃப்டி வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். பட் என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு பே பண்ணணும். அது ஃப்ரீயாக இருந்தால் நடுவில் ஆடு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அவ்வளோதான். ரைட். அப்புறம் இங்கே இருக்கிற செட்டிங்ஸு, சார்ட்டோட செட்டிங்ஸு. அண்ட் இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். அதில் வந்து என்னுடைய பர்சனல் சீக்ரெட்டான வாட்ச் லிஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக ஷோ பண்ணுறேன். அண்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட பொன்னான நேரத்தை இதுக்காக செலவு பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.